Hello students, good morning. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம 10th Maths Chapter 1ல Exercise 1.4 Sums 10 to 12 பார்க்கலாம். The sum, a function f from closed interval minus 5,9 to r is defined as follows. இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனோட இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னு பயப்பட வேணாம், ரொம்ப ஈஸி. அதாவது எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்னென்ன எங்கெங்கே வரும்னு நம்ம எழுதிட்டோம்னாலே, போன சம்மில் எழுதணும்ல, அந்த மாதிரி எழுதிட்டோம்னாலே இந்த சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் எழுதியிருக்கேன். எஃப் ஃப்ரம் க்ளோஸ்ட் இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. க்ளோஸ்ட் இன்டர்வல் -5,9 to r அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 6x + 1, 5x² - 1, 3x - 4 இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் வந்து -5 < x <2 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து -5ஆகவும் இருக்கணும், ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ -5ஆக இருக்கணும், அதை விட பெரிய நம்பராக இருக்கணும். ஸோ பெரிய நம்பர்னால நெகட்டிவ் நம்பர்ஸ்னா நம்பர்ஸ் சின்ன சின்னதாக போனால் அப்போ தான் பெரிய நம்பர்ஸ்னு அர்த்தம். அதாவது -5னா அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் அதுக்கு அடுத்து பெரிய நம்பர் -4, அடுத்து -3, -2, 0 <2 வரைக்கும் இருக்கணும். ஸோ 1 வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேயா, எக்ஸோட வேல்யூஸ் போட்டாச்சு. அடுத்தது 5x² - 1க்கு வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து 2 < x <6ன்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல்ட்டுங்கிறனால 2 வரணும். 2 அடுத்தது 2ஓட பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வரணும். அப்போ 2, 3, 4, 5 இங்கே <6ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால 5ஓட ஸ்டாப் பண்ணிடும். அடுத்தது 3x - 4க்கு வந்து 6 < x <9 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் வந்து 6ஓட பெரிய நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ 6, 7, 8 up to 9 வரைக்கும் இல்லையா. ஸோ 9ஓட இங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூஸ்லாம் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் f of -3 + f of 2 கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி. அதாவது கொஞ்சம் நிதானமாக கவனமாக போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேயா. இப்போ -3 வந்து எக்ஸோட எந்த வேல்யூஸில் இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் இருக்கா, -4, -5, -3 வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்குது 6x + 1 இல்லையா. அதனால் f of -3 இருக்க இடத்துல 6x + 1 போட்டுக்கணும். ஓகேயா. அடுத்தது f of 2 கேட்டிருக்காங்க. ஸோ f of 2னா எக்ஸோட வேல்யூ 2 வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். 2 வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு நேரம் உள்ள அந்த 5x² - 1 அதை வந்து போடணும். ஸோ 5x² - 1 புரிஞ்சா. அடுத்தது இங்கே உள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக -3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் உள்ள இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 6 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த -3யை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -3 + 1 ப்ளஸ் இந்த 5 இன்ட்டு இங்கே உள்ள எக்ஸுக்கு பதிலாக இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2² - 1 புரிஞ்சா. ஸோ 6 3s are 18 -18 + 1 ப்ளஸ் 5 இன்ட்டு 2² 4 - 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், இது ரெண்டே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ -17 வரும் ப்ளஸ் 5 4s are 20 - 1. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணால் -18 வரும். -18 + 20 + 2. ஓகேயா. இது இப்படியும் செய்யலாம். இல்லைன்னா இந்த f of -3 தனியாக, அதாவது f of -3 is equal to 6x + 1 அப்படின்னு போட்டு அந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த -3யை சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 17 கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் f of 2 தனியாக கண்டுபிடிச்சு f of 2க்கு பதிலாக இந்த 5x² - 1 அதை போட்டு இதுக்கு தனியாக நம்ம 19 கண்டுபிடிப்போம். ரெண்டே ஆட் பண்ணால் இந்த 2 வரும். இந்த மாதிரியும் செய்யலாம், இந்த மாதிரி சேர்த்தும் போடலாம். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் f of 7 - f of 1. ஓகே, அந்த சம் வேணால் நம்ம f of 7 f of 1 தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணி கடைசி அந்த ஈக்குவேஷனில் போடலாம். ஸோ f of 7 அப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 7 வந்து எதில் இருக்குது, தேர்ட் ஒன்ல வரும். ஸோ 3x - 4 போடணும். அதுக்கு நேரம் உள்ள அந்த f of x வேல்யூ என்னது, 3x - 4 அதை போடணும். ஸோ 3x - 4 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 7 - 4 7 3s are 21 - 4 இஸ் ஈக்குவல் டு 17. இது என்னது, f of 7. ஓகேயா. அடுத்தது f of 1 ஃபைன் பண்ணணும். f of 1னா எக்ஸோட வேல்யூ 1 எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன்ல வரும். ஸோ 6x + 1 போடணும். is equal to 6 into xக்கு பதிலா 1 plus 1 is equal to 6 plus 1 7 வரும். So f of 1 வந்து 7. இப்போ வந்து f of 7 minus f of 1 find பண்ணணும். So f of 7 minus
f of 1 is equal to 17 minus 7 is equal to 10. அடுத்து third subdivision 2 into f of 4 plus f of 8 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த 2 into f of 4 கண்டுபிடிச்சிக்கலாம். 2ஓட சேர்த்தே போட்டுக்கோங்க. ஸோ 2 into f of 4 is equal to 2 into xக்கு பதிலாக 4. ஸோ 4 எதில் வரும்? செகண்டில் வருது, ரெண்டாவதுல வருது. ஸோ 5x ஸ்கொயர் மைனஸ் 1 போடணும். ஸோ 2 into 5x ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகே, f of 4க்கு பதிலாக இந்த 5x ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் xக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2 into 5 into 4 square minus 1 is equal to 2 into 4 square na என்ன வரும்? 16 minus 1 is equal to 2 into 80 வருமா? 80 minus 1 is equal to 2 into 79 is equal to 158. அடுத்து இதே மாதிரி f of 8 ஃபைன் பண்ணணும். ஸோ 8 வந்து எக்ஸோட எந்த வேல்யூஸில் வரும்? 8 வந்து தேர்ட் ஒனில் வருது. ஸோ 3x மைனஸ் 4 போடணும். அப்போது 3x மைனஸ் 4 is equal to 3 into 8 எக்ஸுக்கு பதிலாக 8 மைனஸ் 4 is equal to 24 மைனஸ் 4 which is equal to 20. ஓகே, நமக்கு என்ன வேணும்? 2 into f of 4 plus f of 8 வேணும். ஸோ 2 into f of 4 தான் என்னது? இந்த 158. அப்போ 158 plus f of 8க்கு பதிலாக 20. ரெண்டே ஆட் பண்ணால் 178. ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி எக்ஸுக்கு வந்து நீங்கள் முதல்ல இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூஸ் என்னென்ன வரும், இங்கே என்னென்ன வரும், இங்கே என்னென்ன வரும், இதெல்லாம் ஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சம் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் போட்டுடலாம். அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் நிறையா கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். அதாவது f of -2, f of 6, f of 4, f of -2 இது எல்லாமே ஃபைன் பண்ணி இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு f of -2 இந்த 2 விட்டுலாமா? 2 விட்டுட்டு கடைசியாக சேர்த்துக்கிறோம். ஸோ f of -2 ஃபைன் பண்ணுவோம். -2 எதில் வரும்? ஃபஸ்ட் ஒன்னில் வருது. ஸோ ஃபஸ்ட் ஒன்னா f of xோட வேல்யூ என்ன? 6x plus 1. ஸோ 6x plus 1 is equal to 6 into xக்கு பதிலாக இந்த -2 plus 1 is equal to minus 12 plus 1 is equal to minus 11. இது என்னது? f of -2. ஓகேயா? அடுத்தது f of 6 கண்டுபிடிக்கிறோம். 6 எங்கே வரும்? xோட வேல்யூ 6 வந்து எத்தனாவதுல வரும்? தேர்ட் ஒன்ல வருது. ஸோ தேர்ட் ஒன்னா ஃபங்க்ஷன் வந்து என்னது? 3x minus 4. ஸோ xக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 into 6 minus 4 is equal to 18 minus 4 is equal to 14. ஸோ f of 6 வந்து 14. ஓகே, ஈஸியாக இருக்குல்ல? அந்த எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது f of 4 கண்டுபிடிக்கணும். ஸோ f of 4னா எக்ஸோட வேல்யூ 4. 4 வந்து எங்கே வரும்? செகண்ட் ஒன்னில் வருது. ஸோ f of x பதிலாக 5x ஸ்கொயர் மைனஸ் 1 பண்ணும். ஸோ 5x ஸ்கொயர் மைனஸ் 1 is equal to 5 into xக்கு பதிலாக 4 ஸ்கொயர் மைனஸ் 1 is equal to 5 into 16 minus 1. ஸோ என்ன வரும்? 80 வரும். ஸோ 80 minus 1 is equal to 79. ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஆக்சுவலாக ஆல்ரெடி f of -2 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்கோம், அதை வச்சும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 2 into f of -2 minus f of 6 by f of 4 plus f of -2 is equal to 2 into f of -2 என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? -11 minus f of 6 வந்து 14 divided by f of 4 வந்து 79 plus f of -2 வந்து -11. இதை simplify பண்ணோம்னா -22 minus 14 divided by 79 minus 11 என்ன வரும்? -36 divided by 68. ஸோ அதை அடிச்சு கொடுக்கலாமா? 12 அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 18 வரும். -18 இங்கே வந்து 34. ஸோ இன்னும் 12 அடிச்சு கொடுத்தோம்னா -9 வரும். இங்கே வந்து 17 வரும். is equal to -9 by 17. The answer. Okay. 11th sum. The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by some function கொடுத்துருக்காங்க s of t னு, where a and b are constants, and check if the function
s of t is 1 1 1 1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 1 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ டி செகண்ட்ஸில் அது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு இப்போ எஸ் ஆஃப் டி வந்து 1 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகே, இப்போ கிவன் எழுதியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பி. இதில் டி வந்து இல்லை எஸ் வந்து டிஸ்டன்ஸு, டி வந்து செகண்ட்ஸ். ஓகேயா, அதனால டி இல்லை டி பி தி செகண்ட்ஸ், தட் இஸ் 1 2 3 எக்ஸெட்ரா அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 1 1 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஸோ செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், இப்போ 1 1 ஆன் 2 எதுனாலும் செக் பண்ணுறதுக்கு அந்த ஆர்டர் பெற கண்டுபிடிப்போம் இல்லையா. அதாவது எல்லா இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டீக்கு பதிலாக இந்த செகண்ட்ஸ், டி வந்து என்னது செகண்ட்ஸை டினோட் பண்ணுது. ஸோ டீக்கு பதிலாக 1 2 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எஸ் ஆஃப் டியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ டொமைன் வந்து டீயா இருக்கும், கோடொமைன் வந்து எஸ் ஆஃப் டியா இருக்கும். ஓகேயா, கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எஸ் ஆஃப் 1 என்ன வரும் அப்படின்னா டீக்கு பதிலாக 1 போடணும். ஸோ ஹாஃப் இன்ட்டு ஜி 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி. இதே ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எஸ் ஆஃப் 1. அடுத்தது t is equal to 2 seconds. ஓகே, 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ s of 2 is equal to half into g 2 square plus a into 2 plus b is equal to என்ன வரும், 4 வருமா. ஸோ 1/2 g into 4 plus 2a plus b. ஸோ இந்த 2க்கும் இந்த 4க்கு கேன்சல் பண்ணால் இங்கே மேலே 2 வரும். ஸோ 2gன்னு வரும். 2g plus 2a plus b. இது வந்து s of 2, equation 2. இந்த மாதிரி நம்ம tக்கு values 1 2 3 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகும்போது s of 1 s of 2 இந்த மாதிரி கோடொமைனில் உள்ள வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ டீயோட வேல்யூஸ் எல்லாமே டொமைனில் வரும். s of 1 s of 2 அது எல்லாமே கோடொமைனில் வரும். ஓகேயா, ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இது வந்து 1 1 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 1னா டொமைனில் உள்ள எலமெண்ட்ஸ்க்கெல்லாம் கோடொமைனில் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். இப்போ ஒரு எலமெண்ட் டொமைனில் எடுத்துக்கிட்டோம்னா கோடொமைனில் ஒரு இமேஜ் மட்டும் தான் இருக்கணும், அது யூனிக்காக இருக்கணும். டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் கிடைக்குது நமக்கு இல்லையா. இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, ரெண்டுமே டிஸ்டிங்க்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம 1 1 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிருங்க. ஃபார் எவ்ரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டி தேர் வில் பி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அஸ் இமேஜஸ் and there will be different pre-images for the different values of the range. Therefore, it is 1 1. Okay, at the 12th sum, the function t which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit is defined by t of c is equal to f, where f is equal to 9/5 into c plus 32. Find t of 0, t of 28. இந்த மாதிரி ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாப்போமா? Okay, given எழுதியிருக்கேன். t of c is equal to f and f is equal to 9/5 into c plus 32. இதில் fங்கிறது Fahrenheit, cங்கிறது Celsius. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறோம் ஆரோ டயக்ராம். இது வந்து செல்சியஸ், இது வந்து Fahrenheit. இப்போ இங்கே செல்சியஸில் 1 2 3 ஏதோ சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ 1 டிகிரி செல்சியஸ்னா அதனோட Fahrenheit அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமோ அதோட மேப் ஆயிருக்கும் அந்த மாதிரி. ஓகேயா, இப்போ அங்கே கொடுத்துருக்கிறது 2 தான் கொடுத்துருக்காங்க, t of c-யும் f-ம் கொடுத்துருக்காங்க. இந்த t of c-ல போய் f is equal to இந்த 9/5 into c plus 32 அதை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுருக்கேன். ஓகேயா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் t of 0 கேட்டிருக்காங்க, சப்டிவிஷன் 1ல் t of 0. ஸோ t of c இருக்க இடத்துல 0 இருக்குங்க. ஸோ 0 c-க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 9/5 into 0 plus 32 is equal to இது டோட்டலாக 0 ஆயிரும். ஸோ 32 தான் இருக்குது. இது வந்து என்னது Fahrenheit. ஸோ டிகிரி Fahrenheit. அதாவது இங்கே செல்சியஸில் 0 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்து 32 டிகிரி Fahrenheit-ஓட மேப் ஆயிருக்கு அந்த மாதிரி. ஓகேயா, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் t of 28 கேட்டிருக்காங்க. அதாவது c-க்கு பதிலாக 28 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 9/5 into c-க்கு பதிலாக
28 plus 32. ஓகேயா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 252 வரும். ஓகேயா? 252 divided by 5 plus 32. அடுத்து இதை அடிச்சு கொடுக்கலாமா? இப்போ 252 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 25 அடிச்சு கொடுத்தோம்னா 5 5s 25 வரும். ஸோ 5 போட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 2 தான் இருக்குது. 2 வந்து 5 டிவைட் பண்ணாது, அதனால இங்கே ஒரு 0 சேர்க்கணும். ஸோ 0 நம்மளாம் சேர்க்க முடியாது. இங்கே ஒரு 0 சேர்த்து புள்ளி வச்சுக்கிட்டு இப்போ இங்கே 0 சேர்த்துக்கலாம். ஸோ 5 4s 20 வரும். ஸோ 50.4 வரும். ஓகேயா? ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா 82.4. இது வந்து என்னது? ஃபாரன்ஹீட்டில் கிடைக்குது. ஓகேயா? ஸோ T of 28 is equal to 82.4 ஃபாரன்ஹீட். அதாவது செல்சியஸ் 28 இருக்கும்போது அது வந்து 82.4 ஃபாரன்ஹீட்டோட மேப் ஆயிருக்கும். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் T of -10. அதாவது சிக்கு பதிலாக -10 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 9/5 into -10 plus 32. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா -2 வரும். ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -18 plus 32 is equal to என்ன வரும்? 14 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது -10 டிகிரி செல்சியஸ் வந்து 14 டிகிரி ஃபாரன்ஹீட்டோட மேப் ஆயிருக்கும். அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன் if T of C is equal to 212. if T of C is equal to 212 இருந்துச்சுன்னா சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபாரன்ஹீட் வந்து 212 இருக்கும்போது சியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 என்ன? T of C is equal to 9/5 into C plus 32. இதில் T of C வந்து 212 கொடுத்துருக்காங்கல்ல, அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 212 is equal to 9/5 into C plus 32. இதில் நமக்கு C வேல்யூ தான் வேணும். ஸோ அதை வச்சுட்டு மீது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடலாம். ஸோ 212 இந்த ப்ளஸ் 32 கிட்ட வரும்போது -32 is equal to 9/5 into C. இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 180. ஸோ 180 is equal to 9/5 into C. ஸோ நமக்கு இதில் C தான் வேணும். அதனால C மட்டும் வச்சுட்டு 9/5 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு வரும்போது 5/9 வரும். ஸோ 180 into 5/9. இது 9 டேபிள்ஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்தோம்னா 20 வரும். ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 100. ஸோ C is equal to 100 degree Celsius. ஓகேயா? அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இந்த செல்சியஸ் சியும் ஃபாரன்ஹீட் எஃப்பும் ஈக்குவலாக இருக்கும்போது என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம எஃப்க்கு பதிலாக சின்னு சப்ஸ்டியூட் பண்ணி சி வேல்யூ கண்டுபிடிச்சின்னா அதான் அவங்க கேட்டிருக்குது. அதாவது ஈக்குவேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க? F is equal to 9/5 into C plus 32. இதில் எஃப்க்கு பதிலாக சின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இங்கே கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? C is equal to Fன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்க்கு பதிலாக சின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். C is equal to 9/5 into C plus 32. ஸோ C எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். C 9/5 into C வந்து இந்த சைடு வரும்போது -9/5 into C வரும். is equal to அங்கே 32 மட்டும் இருக்கு. ஸோ இதில் C காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே 1 இருக்கும் இல்லையா? ஸோ 1 - 9/5 is equal to 32. C into இங்கே வந்து 5 LCM எடுக்கலாமா? LCM எடுத்தா 5 - 9 is equal to 32 வரும். அடுத்து C into 5 - 9 வந்து -4/5 is equal to 32. ஸோ நமக்கு C தான் வேணும். அதனால C மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -5/4 வரும். ஸோ 32 into -5/4. ஸோ அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 8 வருமா? ஸோ C is equal to -40 டிகிரி செல்சியஸ். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து -40 டிகிரியா இருக்கும்போது செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Okay students, thanks for watching. Please subscribe my channel and share my videos to your friends. Thank you.